பின்வரும் இயல்பினை கொண்டிருக்கும். ஒன்று பொருள்தூரம் சமன் பொருட்தூரம் சமன் தூரம் சமன் பிம்பத்தூரம். பொருள்தூரம் சமன் பிம்பத்தூரம். நம்பர் 1 பொருள்தூரம் சமன் பிம்பத்தூரம். நம்பர் 2 மெய்யான பொருளிற்கு மாய பிம்பம் பெறப்படும். மாய பிம்பம் பெறப்படும். மெய்யான பொருளிற்கு மாய பிம்பம். மாயம் என்று சொல்லப்படுவது அதனை நாங்கள் என்ன செய்ய முடியாது, திரையில பெற முடியாது. அது எழுத்தவில உங்க விளக்கத்துக்கு தெரிஞ்சிருந்தா காணும். மெய்யானன்னா நாங்கள் மெய்ய உணரலாம். மாயம் என்பதை நீங்க உணர முடியாது, திரையில பெற முடியாது. எனவே மெய்யான பொருளுக்கு மாய பிம்பம் பெறப்படும். இது இரண்டாவது இயல்பு. மூன்றாவது இயல்பு பக்க நேர்மாறல் உடையதாக இருக்கும். பக்க நேர்மாறல் உடையதாக இருக்கும். இது எம்சிக்யூ கேள்விகள் எல்லாம் வந்திருக்குது. பக்க நேர்மாறு உடையதாக இருக்கும் என்பது, நீங்கள் தளவாடிக்கு முன்னால போய் நின்று கொண்டு உங்களது வலது கையை உயர்த்துவீர்களானால் தளவாடியில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் திரும்பி இருந்து இடது கையை உயர்த்துவதாக தோற்றமளிக்கும். நீ செய்து பார்க்கலாம். பக்க நேர்மாறல் உடையது என்பது தளவாடிக்கு முன்னால நீங்க போய் நின்று பார்க்கும் பொழுது வலது கையை உயர்த்துவதாக இருந்தால் நீங்கள் இடது கையை உயர்த்துவது போன்று தோற்றமளிக்கும். இந்த நிகழ்வு தான் பக்க நேர்மாறல் என்று சொல்லுவோம். இதை நீங்கள் நடைமுறையிலும் பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் வாகனங்கள்ல எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்தை பார்க்கலாம். பக்க நேர்மாறல் உடையதாக எழுதப்பட்டிருக்கும். உங்களோட வாகனத்தில் இருக்கின்ற ஆடிகள்ல நோக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு சரியான முறையில ஆம்புலன்ஸ் வாகனம் உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும். அப்ப நடைமுறையில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எழுதப்பட்ட எழுத்து பக்க நேர்மாறலுடையதாக எழுதப்பட்டு தளவாடியில் பார்க்கப்படும் பொழுது அது உண்மை நிலையை ஆம்புலன்ஸ் என்றவாறு தெரியக்கூடியவாறு எழுதப்பட்டிருப்பதை நீங்க காணக்கூடியதாக இருக்கும். இது மூன்று இயல்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பொருட்தூரம் சமன் பிம்பத்தூரம். அடுத்தது மெய்யான பொருளுக்கு மாயபிம்பம். மூன்றாவது பக்க நேர்மாறல் உடையதாக இருக்கும் என்பதாகும். அடுத்த நாங்கள் புது விஷயத்துக்கு போவோம். தளவாடியில் தெறிப்பின் போது விலகல். நியூ பேஜ் என்ன இதுல போனா தெரியும். நியூ பேஜ். தளவாடியில் தெறிப்பின் போது விலகல். ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. தளவாடியில் தெறிப்பின் போது விலகல். தளவாடியில் தெறிப்பின் போது விலகல். தளவாடியில் தெறிப்பின் போது விலகல். தெறிப்பின் போது
போது விலகல் கீழே அதுக்குரிய விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. தளவாடியில் தெறிப்பின் போது விலகல் ஹெடிங். தளவாடி ஒன்றில் ஐ படுகோணத்தில் தளவாடி ஒன்றில் ஐ படுகோணத்தில் படும் ஒளிக்கதிர் தெறிப்பின் விளைவாக உண்மையான பாதையில் இருந்து பிராக்கெட்ல திசை என்றும் போட்டுக்கொள்ளலாம். வித்தின் பிராக்கெட்ல திசை என்றும் போட்டுக்கொள்ளலாம். உண்மையான பாதையில் இருந்து 180 மைனஸ் 2i 180 மைனஸ் 2i கோணம் விலகல் அடைவதாக காணப்படும். இதனை பின்வருமாறு உருவில் காட்டலாம். இந்த படத்தை நீங்கள் பிள்ளைகள் கீறிக்கொள்ளுங்க. இதனை பின்வருமாறு உருவில் காட்டலாம். இது தளவாடி, இது ஏற்கனவே நாங்கள் கீறிய செவ்வன், இது படுகதிர். படுகதிருக்கு கட்ட அம்புகுறி போட வேண்டும். தளவாடி வைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் இந்த படுகதிர் இந்த பாதையால போயிருக்க வேண்டும். இதுதான் உண்மையான பாதை. ஆனா தளவாடி வைக்கப்பட்டதன் காரணமாக அது இந்த மாதிரி தெறிப்புக்கு உட்படும். ஏற்கனவே நாங்கள் ஐயும் ஆறும் சமன் என்று எழுதிட்டோம். எனவே இதுக்கு ஒரு ஐ என்று எழுத்து போட்டால் இதுக்கு ஆறு என்று போட தேவையில்லை, திருப்பி இதை ஐ என எழுதலாம். ஐயும் ஆறும் ஒன்று கொண்டு சமனாக இருப்பதனால அவ்வாறு எழுதலாம். இப்ப நாங்க பார்த்தமாக இருந்தால் இவ்வாறு வருகின்ற கதிர் இந்த பாதையில போக வேண்டும். அது இந்த மாதிரியான ஒரு கோணம் ஒன்றினால விலகல் அடையுது. அப்ப இந்த கோணத்தை தான் நாங்கள் விலகல் கோணம் டி என சொல்லுவோம். இந்த படத்தை கீறிக்கொள்ளும் எல்லாரும். இந்த கோணத்தை தான் நாங்கள் விலகல் கோணம் டி என்று சொல்லுவோம். அப்ப சாதாரண கேத்திர கணித அறிவை பயன்படுத்தி 180/2 என்ற தொடர்பை உங்களுக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த படத்தின் அடிப்படையில் 2i பிளஸ் டி சமன் 180 உங்கள் எழுதலாம். நேர்கோட்டு அடுத்துள்ள கோணங்கள் 180 பாகை உங்களுக்கு தெரிந்த விடயம். 2i plus d என்பது 180 பாகைக்கு சமன். இதிலிருந்து இந்த விலகல் கோணத்துக்குரிய சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். d சமன் 180 மைனஸ் 2i என்பதாக பெறப்படும். அப்ப இந்த தொடர்பு உங்களுக்கு MCQல தேவைப்படும். நிறுவல் தேவை இல்லாட்டியும் தொடர்பை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது நல்லது. d சமன் 180/2i என்பது தளவாடியில் தெறிப்பின் போது ஏற்படுகின்ற விலகலை குறிக்கும். அதாவது படுகதிர் எவ்வளவு கோணத்தினூடாக
திறம்பல் அடைகின்றது என்பதை இதை காட்டி நிற்கிறது. அடுத்த ஒரு எக்ஸசைஸ் போட்டுக்கொள்ளுங்க மாணவர்களே, எழுதிக் கொள்ளுங்க. தளவாடி ஒன்றில் படுகதிர் மாறாமல் இருக்க, தளவாடி ஒன்றில் படுகதிர் மாறாமல் இருக்க தளவாடி தீட்டா கோணத்தினூடு, தளவாடி தீட்டா கோணத்தினூடு, தீட்டா தெரியும் உங்களுக்கு, தீட்டா தீட்டா கோணத்தினூடு குறித்த போக்கில் திருப்பப்படும் ஆயின், குறித்த போக்கில் திருப்பப்படும் ஆயின், குறித்த போக்கில் திருப்பப்படும் ஆயின் தெறி கதிரானது, தெறி கதிரானது 2 தீட்டா கோணத்தினூடு, 2 தீட்டா கோணத்தினூடு அதே போக்கில் திரும்பும் என காட்டுக. தெறி கதிரானது 2 தீட்டா கோணத்தினூடு அதே போக்கில் திரும்பும் என காட்டுக. அதான் இதை நீங்க செய்ய பாருங்க. நான் போர்டில் செய்கிறேன், அதையும் நீங்கள் செய்யறதையும் ஒப்பிட்டு இருக்கா பாருங்க. எக்ஸசைஸ்ல செய்ய பாருங்க. எல்லாரும் படத்தை நாங்க கீறிவுடன் செய்ய பாருங்க. இப்ப நான் படம் என்ன மாதிரி வரப்போகுது என்றால், இது தளவாடியின் ஆரம்ப நிலை M1 என்று போட்டுக்கொள்ளுங்க. ஆரம்ப நிலை M1, இது ஆரம்ப நிலை M1. தளவாடியின் புதிய நிலை, இது படுகதிர் படுது, இது செவ்வன் என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஓவண்ட புள்ளியில படுது, படுகதிர் படுது. X என்று கோணம் போடலாம், அல்லது I என்ற கோணம் போடலாம். I என்று போடுவோம். அந்த கதிர் என்ன செய்யும் என்றால், படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற ரீதியில தெரிப்படையும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப அந்த தளவாடியை நாங்கள் இந்த பக்கமாக, இடஞ்சுழி பக்கமாக, இந்த பக்கத்தை நாங்கள் வலம் சுழி என்று சொல்லுவோம். இப்படி வாரதை வலம் சுழி என்று சொல்லுவோம். இப்படி எதிர் திசையில போவதை நாங்கள் இடம் சுழி என்று சொல்லுவோம். எதிர் திசையில போறதை இடம் சுழி என்று சொல்லுவோம். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இடம் சுழியாக நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் என்றால், இடம் சுழியாக தளவாடியை திருப்புவோம், அல்லது வலஞ்சுழியாக திருப்புவோம், வலஞ்சுழியாக திருப்புவோம். அப்ப புதிய நிலை புள்ளி புள்ளியாக கீறப்படுது. இப்படி புதிய நிலை புள்ளி புள்ளியாக கீறப்படுது. இது M2 நிலைக்கு கொண்டு வரும். M2 நிலைக்கு கொண்டு வர்றோம். இந்த கோணம் உங்களுக்கு தீட்டா என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோணம் உங்களுக்கு தீட்டா. ஆகவே இந்த கோணமும் என்னவாக இருக்கும்? குத்தெதிர் கோணம். இதுவும் தீட்டாவாக இருக்கும். படம் கீறி மார்க் பண்ணிக்கொள்ளும். அப்ப முதலாவது M1, இது M2. M2 படுகதிர் அப்படியே மாறாமல் இருக்குது. செவ்வன் என்ன செய்யுமாக இருந்தால், செவ்வன் புதிய செவ்வனை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அது மாறும். அது இதுக்கு அளவரும். ஏனென்றால் இந்த ஆடியை நாங்கள் தீட்டா கோணம் திருப்பும் பொழுது அதனோடு தொடர்பட்டிருக்கின்ற செவ்வனும் என்ன செய்யும் என்றால் தீட்டா கோணத்தையோடு திரும்பும். நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒரு நிலைத்த ஒரு அட்டைத்தாள், ஒரு செங்குத்த கீறி, அந்த அட்டைத்தாளை நாங்கள் ஒரு 30 பாகையோட திருப்பினால்
அந்த செவ்வெண்ணும் 30 பாகையோட திரும்புவதை நீங்கள் அவதானிக்கலாம். அதே போன்று இங்க நாங்க தீட்டா வந்து போடுவோமாக இருந்தால் இந்த செவ்வெண்ணும் வந்து தீட்டா கோணத்தினோடு திரும்பும். செவ்வெண்ணும் தீட்டா கோணத்தினோடு திரும்பும். எனவே புதிய படுகோணம் ஐ டேஷ் என்று போடுவோமாக இருந்தால் அது ஐ பிளஸ் தீட்டாவாக அமையும். முந்தையதை விட கூடும், ஒரு தீட்டா கோணம் கூடும். புதிய படுகோணம் ஐ பிளஸ் தீட்டாவாக மாறும். தெறிகோணமும் மாறும். எனவே புதிய கதிரின் பாதை மாற்றமடை. அது இப்படி போகும். அதுக்கு 2 அம்புக்குறி போட்டிருக்கு. அதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டுக்கிறேன், இப்ப 2 அம்புக்குறி போட்டு. இப்ப உங்களுக்கு கேள்வி வந்து இந்த கோணம் தான் உங்களுக்கு கேள்வி. இந்த கோணம் தான் கேள்வி. அதை நான் எக்ஸ் என்று போடுறேன். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது பழைய தெரிகதிருக்கும் புதிய தெரிகதிருக்கும் இடையிலான கோணம் தான் உங்களுக்கு கேள்வி. 2 தீட்டாவென காட்டப்பட வேண்டும். இதை எவ்வாறு காட்டலாம் என்பதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். பார்க்கும் பொழுது எப்படி செய்யலாம் என்றால், முதலாவது சந்தர்ப்பத்தில் எம்என் ஆடி நிலையில விலகல் கோணம் D1 சமன். விலகல் கோணம் D1 என்று போடுவோம். D1 சமன். விலகல் கோணம் D1 சமன். முந்தைய எழுதின அடிப்படையில் அது வந்து 180 மைனஸ் 2i. அது முந்தைய எழுதின அடிப்படையில் எழுதலாம். எம்என் நிலையில விலகல் கோணம் D1 சமன் 180 மைனஸ் 2i என எழுதலாம். இதே போன்று M2 நிலையில D2 சமன் விலகல் கோணம் படத்துல மார்க் பண்ணேன். D1 D2 நீங்களா மார்க் பண்ண யோசிச்சு பாருங்க. மார்க் பண்ணலாம்னா யோசிங்க. உங்க படத்துல கிளியரா மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணல D2 சமன் எப்படி வரும்? ஏற்கனவே படிச்ச தியரியின் அடிப்படையில் 180 மைனஸ் 2i டேஷ் வரும். ஏனென்றால் புதிய படுகோணம் வந்து உங்களுக்கு ஐ டேஷ். முதலாம் சந்தர்ப்பத்தில் ஐ, 2ஆம் சந்தர்ப்பத்தில் ஐ டேஷ். ஆகவே முதலாம் சந்தர்ப்பத்தில் D1 சமன் 180 மைனஸ் 2i. 2ஆவது சந்தர்ப்பத்தில் D2 சமன் உங்களுக்கு 180 மைனஸ் 2i டேஷ். இவ்வளத்தையும் நீங்க எழுதி கொள்ளுங்க. செய்ய முடியாத பிள்ளைகள் இதை பார்த்து உங்களோட நோட்ஸ்ல எழுதி கொள்ளுங்க. படத்தை குறியுங்க. செய்ய முடியாத பிள்ளைகள் இதை பார்த்து உங்க நோட்ஸ்ல எழுதி கொள்ளுங்க. இரண்டும் எழுதிட்டீர்கள் என்றால் இந்த விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த விடையை நாங்கள் எவ்வாறு இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்றால், எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? 2 விலகல் கோணங்களுக்கும் இடையிலான வேறுபாடுதான் இந்த எக்ஸ் ஆக இருக்கும். இப்ப நீங்க படத்துல D1 D2 மார்க் பண்ணினீர்கள் என்றால் இந்த கோணம் தான் D1 ஆக இருக்கும். இந்த கோணம் D1 ஆக இருக்கும். இவ்வளவு கோணம் D1 ஆக இருக்கும். நீங்க கோப்பில மார்க் பண்ணலாம். அதே போல இந்த கோணம் தான் D2 ஆக இருக்கும். எனவே D1 மைனஸ் D2 தான் எக்ஸ். இவ்வளதையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இருந்து இந்த ரெண்டையும் பார்த்தீர்கள் D1 அல்லது D2 பிளஸ் எக்ஸ் சமன். இப்படி ஒரு சமன்பாட்டை நீங்க எழுதி கொள்ளலாம். D2 பிளஸ் எக்ஸ் சமன் D1 எழுதி கொள்ளலாம். கோணத்தை நீங்க சரியான முறையில மார்க் பண்ணீங்க இருந்தால் இவ்வளவு D1 ஆக இருக்கும், இவ்வளவு D2 ஆக இருக்கும். D2ஐயும் எக்ஸையும் கூட்டும் பொழுது D1க்கு சமனாக வரும். எங்களுக்கு தேவை எக்ஸ். எனவே எக்ஸ் சமன் D1 மைனஸ் D2. D1 இருந்து D2ஐ கழிப்பதன் மூலம் தேவையான விடையை பெற்றுக் கொள்ளலாம். D1 இருந்து D2ஐ கழிப்பதன் மூலம் தேவையான விடையாகிய 2θ என்பதை பெற்றுக் கொள்ளலாம். கழிச்சு பாருங்க இருக்கா எல்லாரும்.
D1 இருந்து D2 கழிப்பதன் மூலம் தேவையான விடையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளத்தையும் எழுதிட்டீர்கள் நான் அடுத்த பக்கத்துக்கு போகலாம். கழிக்கிறக்கா பாருங்க. D1 இருந்து D2 கழிப்பு படம் எல்லாம் கீறி D1 D2 மார்க் பண்ணி M1 நிலையில D1 விலகலையும் M2 நிலையில விலகல் D2 குறித்துக் கொண்ட பிற்பாடு x சமன் D1 மைனஸ் D2 என்ற தொடர்பில் இருந்து உங்களுக்கு விடையை பெற்றுக்கொள்ள முடியும். D1 நிலை இருந்து D2 கழியுங்க பாப்போம். D1க்கு பதிலாக 180 மைனஸ் 2i D2க்கு பதிலாக 180 மைனஸ் 2i' போட்டுக்கொள்ளும். அப்ப x சமன் D1 மைனஸ் D2 D1க்கு பதிலாக 180 மைனஸ் 2i மைனஸ் போட்டு பிராக்கெட் 180 மைனஸ் 2i டேஷ் போடும். 2i' போடும். நீங்க கழிச்சமாக இருந்தால் 180 மைனஸ் 2i மைனஸ் ஆல நாங்க பெருக்கும் பொழுது மைனஸ் 180 பிளஸ் 2i' என பெறப்படும். இந்த 180 இந்த மைனஸ் 180 இல்லாமல் போகும். மீதியாக இருப்பது 2 இன்டு பிராக்கெட் எடுத்து i' மைனஸ் i என எழுதலாம். i' பதிலாக 2 பிராக்கெட் i பிளஸ் தீட்டா ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். i' பதிலாக i பிளஸ் தீட்டா எழுதலாம். மைனஸ் i நீங்கள் சுருக்கமாக இருந்தால் இந்த விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மைனஸ் ஐயும் இந்த பிளஸ் ஐயும் இல்லாம போகும். எனவே x சமன் 2θ என பெறப்படும். அப்ப இந்த விடயம் உங்களுக்கு MCQ கேள்விகள்ல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இந்த இதுல சொல்லப்பட்ட என்ன விஷயம் என்றால், தளவாடி ஒன்று படுகதிர் ஒன்று படுமா பொழுது அதனை ஒரு குறித்த போக்கில் தீட்டா கோணத்தினோடு திருப்புவமாக இருந்தால் தெரிகதிரும் திரும்பலடையும். அது திரும்பலடைகின்ற கோணம் முன்னிய தெரிகதிரின் பாதையில் இருந்து 2θ என்பதாக இருக்கும் என்பதை கூறுகின்றது. இந்த நிறுவல் உங்களுக்கு விளங்காட்டி கடைசி நேரங்கள்ல நீங்க கேள்வி கேட்கும் பொழுது நீங்க கேட்கலாம். நிறுவலை ஒரு மீளவும் நீங்க செய்து பார்க்கணும். படத்தை கீறி நிறுவலை மீளவும் செய்து பார்ப்பது உங்களுக்கு நல்லது. கொப்பியில நோட்ஸ் எழுதி கொண்டு வருவது உங்களுக்கு நல்லம். பிறகு ஸ்கூல் தொடங்குற காலங்கள்ல அதை அப்படியே கண்டினியூ பண்ணி படிக்கலாம். நோட் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு கீழே நோட் போட்டுக்கொள்ளுங்க. போன சந்தர்ப்பத்தில் நாங்க பார்த்த விஷயம் என்னென்னா, தளவாடிய திருப்புறம் படுகதிர் மாறாமல் இருந்தது. இப்ப நான் நோட்ல சொல்ல போற விஷயம் என்னென்னா, தளவாடிய திருப்பாமல் தளவாடிய பெர்மனண்டா வச்சுட்டு படுகதிர தீட்டா கோணத்தினோடு திருப்பினா தரிகதிர் எவ்வளவு திரும்பும் என்பதுதான் இப்ப நான் நோட்ல தரப்போறேன். அப்ப இதே போன்று எழுதி கொள்ளுங்க. இதே போன்று நோட் தளவாடி ஒன்று அதன் தானத்தில் மாறாதிருக்க, தளவாடி ஒன்று அதன் தானத்தில் மாறாதிருக்க
படுகதிர் படுகதிர் தீட்டா கோணத்தினூடு திருப்பப்படும் எனின் படுகதிர் தீட்டா கோணத்தினூடு திருப்பப்படும் எனின் தெரிகதிர் சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும் என்று நீங்க கெஸ் பண்ண பாருங்க. தெரிகதிர் என்ன கோணத்தினோடு திரும்ப கெஸ் பண்ண பாருங்க. முந்தைய மாதிரி தான், நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை, கெஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை உயிர்த்தறிந்து எடுக்கலாம். என்ன மாதிரி வரும்? திருப்பப்படும் எனின் தெரிகதிர் 2θ கோணத்தினோடு திரும்பல் அடைவதை காணலாம். 2θ, அதுவும் 2θ தான். படுகதிர் தீட்டா கோணத்தினோடு திரும்பல் அடையும் பொழுது தெரிகதிர் 2θ கோணத்தினோடு திரும்பல் அடைவதை காணலாம். அப்ப இந்த விஷயம் முக்கியமான விஷயம், எம்சிக்யூ கேள்விகள்ல வரலாம். இதை நீங்கள் விட்டு ஒருக்கா மீளவும் படத்தை கீறி நிறுவி பார்க்கவும். அடுத்த பகுதிக்கு நாங்க செல்லலாம். நாங்க படிக்கிற எல்லாம் ஒரு பேசிக் பிரின்சிபல். இனி வருகின்ற கதிர்படங்கள் எல்லாம் கீறுவதற்கு ஒரு அவசியமான விஷயங்களை நாங்கள் படித்துக் கொண்டு போகிறோம். மேலும் கணக்கு படிக்க கிடக்கு. பிள்ளைகள் அரியம் என்றவாறெல்லாம் படிக்க வேண்டி இருக்கு. அந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு இந்த கதிர்படம் ஆக்கல் முறை உங்களுக்கு உதவக்கூடியதாக அமையும். அடுத்த ஒரு நாங்க முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். நீங்க ஒரு வளமையாக ஒரு அவதானித்த விடயம்தான் இரு தளவாடிகள். எழுதிக் கொள்ளுங்க. இரு தளவாடிகள் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை தான் பார்க்க போறோம். இரு தளவாடிகள் தீட்டா இடைக்கோணத்தில் அவற்றின் தெறி மேற்பரப்புகள் சாய்வாக வைக்கப்பட்ட வேளையில் அவற்றிற்கிடையே வைக்கப்படும் ஒரு புள்ளி பொருளொன்றின் பிம்ப எண்ணிக்கை n சமன். அவற்றிடையே வைக்கப்படும் புள்ளி பொருளொன்றின் பிம்ப எண்ணிக்கை n 360 கீழ் தீட்டா -1 என்பதாகும். அப்ப எத்தனை பிம்பங்கள் உருவாகும் என்பதை இந்த சமன்பாட்டின் மூலம் நீங்கள் கண்டுகொள்ளலாம். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா தீட்டா சமன்
30 பாகையாக இருக்கும் வேளையில தீட்டா சமன் 30 பாகையாக இருக்கும் வேளையில நீங்கள் இந்த பிரதியிட்டமாக இருந்தால் எத்தனை பிம்பங்கள் உருவாகும் என்பதை கண்டுகொள்ளலாம். என் சமன் உதாரணம் எழுத தேவையில்லை. 360 கீழ் 30 -1 11 பிம்பங்கள் உருவாகும். 11 பிம்பங்கள் உருவாகும். இதை நீங்கள் ஓலவெல்ல சின்ன வகுப்புல படிக்கும் பொழுது பன்னூறு உருக்காட்டி என்று படித்திருப்பீங்கள். அந்த பகுதியில் நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கலாம். அதை நாங்கள் இப்பொழுது கதிர்படம் மூலமாக எவ்வாறு காணலாம் என்பதை பார்க்க போறோம். இந்த 11 என்பது மிக கொஞ்சம் கூடிய நம்பராக இருப்பதனால இதை குறைப்பதற்காக நாங்கள் உதாரணத்தில் தீட்டா சமன் 90 என்ற வகையில கதிர்படத்தை அமைத்திருக்க பார்ப்போம். தீட்டா சமன் 90 பாகை எவ்வாறு பிம்ப நிலைகள் உருவாகிறது என்பதை ஒரு கதிர்படம் ஒன்றை அமைத்து பார்ப்போம். தீட்டா சமன் 90 எனின் பிம்ப எண்ணிக்கை 3 என்பது உங்களுக்கு தெரியும். சமன்பாட்டின் அடிப்படையில் உங்களுக்கு 3 என்பது தெரிய வரும். 360 90 1 என்று போட்டால் 3. தீட்டா சமன் 90 ஆக உள்ள பொழுது பிம்ப எண்ணிக்கை 3 என்பது உங்களுக்கு தெரிய வரும். இதனை எவ்வாறு கதிர்படம் மூலம் கண்டுகொள்ளலாம் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்ப நாங்கள் 2 தளவாடிகளை ஒன்றுக்கொன்று செங்குத்தான நிலைகள்ல முதலாவது M1 என்று வைப்போம், இரண்டாவது M2 என்று வைப்போம். M2 என்று வைப்போம். ரெண்டு தெறி மேற்பரப்புகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறு இந்த பிம்ப நிலைகளை கண்டுகொள்ளலாம் என்று பார்ப்போம். பொருள் புள்ளி பொருள் P இந்த பிம்பம் எவ்வாறு வரும் என்று பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே பிம்ப நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம் என்றவாறு பிம்பங்கள் பெறப்படும். ஆகவே இந்த தூரம் சமன் இந்த தூரம் என்றவாறு ஒரு பிம்பத்தை நாங்கள் அவதானிக்கலாம். அதை நாங்கள் P1 என்று போடுவோம். இந்த தூரமும் சமனாகும் வகையில ஒரு பிம்பம் உருவாகும். முதலாவது பிம்பம். இந்த தளவாடியை நாங்கள் இந்த பக்கமாக சாதுவாக நீட்டினால் இந்த P1 என்பது M2க்கு பொருளாக தொழிற்பட்டு மீளவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இந்த தூரம் சமன் P2 என்ற பிம்பத்தை உருவாக்கும். இதுவும் சமனாக இருக்கும். இது 90 பாகையா இருக்கும். இதுவும் 90 பாகையா இருக்கும். பிறகு நாங்கள் இப்ப இந்த தளவாடியை பார்த்து நாங்கள் P வந்து இந்த தளவாடிக்கு பொருளாக தொழிற்பட்டு இது பிம்பம் பெறப்பட்டது. பிறகு இந்த P1 இந்த தளவாடிக்கு பொருளாக தொழிற்பட்டு P2 பெறப்பட்டது. மீளவும் தரிப்பு நடைபெற முடியாது. P2 முடிந்துடும். இந்த வகையில இந்த மாறி பாப்பமாக இருந்தால் M2 தளவாடிக்கு P பொருளாக தொழிற்பட்டு இந்த தூரம் சமன் இந்த பிம்பம் P3 பெறப்படும். இந்த தூரத்துக்கு சமனாக வரக்கூடிய P3 பெறப்படும். இந்த தளவாடியை நாங்கள் நீட்டுவமாக இருந்தால் M1 தளவாடியை நீட்டுவமாக இருந்தால் P3
mnக்கு முன்னால இருப்பதனால அது மீளவும் இதுக்கு பொருளாக தொழிற்பட்டு இந்த தூரம் சமன் இந்த தூரம் என்றவாறு P4 என்ற பிம்பம் பெறப்படும். அந்த P4 என்ற பிம்பம் சரியாக P2க்கு மேலே விழும். P4 என்ற பிம்பம் சரியாக P2க்கு மேலே விழும். எனவே விளைவாக 3 பிம்பங்களை உங்களால் அவதானிக்க முடியும். 1 2 3. இதுதான் அந்த பிம்ப நிலைகளை காட்டுகின்ற உருவாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். இதில் நீங்கள் கொப்பியில முதலாவது கீறிக்கொள்ளுங்க. இதன் பின்னர் கதிர்படத்தை நாங்கள் வரைய பார்ப்போம். இதற்குரிய விளக்கத்தை இப்ப எழுத பார்ப்போம். இதை நீங்கள் படத்துல கீறி போட்டு இதற்குரிய விளக்கத்தை இதை எழுத பார்ப்போம். தலை எழுதி கொள்ளுங்க. தளவாடி எம் மண்ணில் பொருள் பீயாக தொழிற்பட்டு P1 பிம்பம் பெறப்படும். P1 பிம்பம் பெறப்படும். P1 பிம்பம் பெறப்படும். P1 ஆனது M2வின் தெரிபரப்புக்கு முன்னால் காணப்படுவதனால் M2வின் தெரிபரப்பிற்கு முன்னால் காணப்படுவதனால் அது M2க்கு பொருளாக தொழிற்பட்டு P2 பிம்பத்தை வழங்கும். இதே போன்று P ஆனது M2க்கு பொருளாக தொழிற்பட்டு இதே போன்று P ஆனது M2க்கு பொருளாக தொழிற்பட்டு P3 பிம்பம் நோக்கப்படும். P3 பிம்பம் நோக்கப்படும். பின்னர் P3 ஆனது
பின்னர் P3 ஆனது M1 ஆடிக்கு பொருளாக தொழிற்பட்டு M1 ஆடிக்கு பொருளாக தொழிற்பட்டு P4 பிம்பம் உருவாதல் வேண்டும். P4 பிம்பம் உருவாதல் வேண்டும். ஆனால் P2வும் P4ம் சரியாக ஒன்றின் மீது ஒன்று பொருந்துவதனால் P4ம் P2வும் சரியாக ஒன்றின் மீது ஒன்று பொருந்துவதனால் விளைவாக மூன்று பிம்பங்களை நோக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், இதுல எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறலுடையதாக இருக்கும் என்று பார்க்கும். எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறலுடையதாக இருக்கும்? முதலாவது தரிப்பால வருகின்ற பிம்பம் எப்போதும் பக்க நேர்மாறலுடையதாக இருக்கும். அப்ப இது வந்து P வந்து பொருள், P1 வந்து M1 ஆடியில ஏற்படுகின்ற முதலாவது தரிப்பின் விளைவாக ஏற்படுகின்ற பிம்பமாக இருப்பதனால இது பக்க நேர்மாறலுடையதாக இருக்கும். அதே போன்று P என்ற பொருள் M2 என்ற ஆடியில முதலாவது தரிப்பின் விளைவாக உருவாக்கும் பிம்பம் P3 ஆக இருப்பதனால இதுவும் பக்க நேர்மாறலுடையதாக இருக்கும். ஆனால் P1 ஆனது M2 இல் மீளத் தரிப்பதனால இந்த P2 பக்க நேர்மாறல் அற்றதாக காணப்படும். அதே போன்று P3 ஆனது M1 இல் மீளத் தரிப்பதனால P4ம் பக்க நேர்மாறல் அற்றதாக காணப்படும். எனவே இந்த தொகுதியில உங்களுக்கு 2 பிம்பங்கள் மட்டும் பக்க நேர்மாறல் உடையதாக இருப்பதை உங்களால கண்டுகொள்ளலாம். ஏற்கனவே பக்க நேர்மாறல் என்பது பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் வலது கையை உயர்த்துவமாக இருந்தால் பிம்பம் இடது கையை உயர்த்துவது போன்று இருக்கும் என குறிப்பிட்டிருந்தேன். இதனை நீங்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்களிலும் பார்க்கலாம். இப்ப நான் ஒரு எக்ஸசைஸ் தரப்போறேன். அதுல எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறல் உடையதாக இருக்கும் என்று உங்களால் ஊகிக்க முடியுமான பாருங்கள். தீட்டா சமன் 60 பாகையாக உள்ள பொழுது எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறல் உடையதாக இருக்கும், எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறல் அற்றதாக இருக்கும் என்று கண்டுகொள்ள முயற்சியுங்கள். 90க்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். அந்த மெத்தட்ல தீட்டா சமன் 60 பாகையாக உள்ள பொழுது எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறு அற்று காணப்படும், எத்தனை பிம்பங்கள் பக்க நேர்மாறு உடையதாக காணப்படும் என்பதை கொஞ்சம் யோசிக்க பாருங்க. தீட்டா சமன் 60 அத எக்ஸசைஸா வச்சுட்டு இப்ப நாங்கள் மேலே கூறப்பட்ட அந்த பிம்ப நிலைக்கு
ஒரு கதிர்படம் எவ்வாறு கீறலாம் என்று அடுத்த பாப். கதிர்படம் கீறதுக்கு நாங்கள் அடுத்த போவோம். எல்லாத்தையும் கீறி காம்ப்ளிகேட் ஆக்காமல் ஒரு தரிப்பை மட்டும் பார்ப்போம். அதே போல மத்திய தரிப்பையும் நீங்கள் கீறினால் மொத்த பிம்பனிலே உங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் பி என்ற புள்ளிப்பொருள் செங்குத்தாக வருகின்ற கதிர் தெரிப்படையாமல் தெரிப்படைந்து மீளவும் அதே பாதையில போகும். எனவே இந்த பகுதியில தான் இந்த பிம்பம் பெறப்படும். அந்த அடிப்படையில இந்த கோட்டில தான் பிம்பம் உங்களுக்கு வரவும். மேலும் ரெண்டு கதிர்களை கீறுவதன் மூலம் இந்த தூரம் சமனாக வரும் என்று ஏற்கனவே பார்த்துட்டோம். பொருட்தூரம் சமன் பிம்பத்தூரம். மேலும் ரெண்டு கதிர்களை கீறுவதன் மூலம் நாங்கள் தெரிப்பை நோக்கலாம். இது ஒரு கதிர் தெரிச்சு படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற ரதியில போகும். இதை நீங்க பின்பக்கமாக நீட்ட வேண்டும். ஏனென்றால் மாய பிம்பத்தை குறிப்பதற்கு புள்ளி புள்ளியாக நீட்ட வேண்டும். இது அம்புக்குறி, ரெண்டு அம்புக்குறி போடுவோம். முதலாவதுக்கு நாங்கள் இதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டாங்க, இதுக்கு ரெண்டு அம்புக்குறி போடுவோம். படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற ரீதியில இப்படி போகும். இன்னும் ஒரு கதிரையும் கீறி பார்க்கலாம். இன்னும் ஒரு கதிரையும் கீறி பார்க்கலாம். அதுவும் படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற ரீதியில போகும். இதை விட இந்த படுகோணம் நீங்கள் பார்க்க தெரியும். படுகோணம் கூடும். படுகோணம் கூடினா தெரிகோணமும் கூடுறபடினால இப்படி வரும். இதை நாங்கள் பின்பக்கமாக நீட்டினால் இதுதான் அந்த நாங்கள் P1 என்று போட்ட இடம். P1. அப்ப P1 இதில் நாங்கள் 3 அம்புக்குரிய போடுவோம் வித்தியாசமாக காட்டுவதற்கு. இதுலையும் 3 அம்புக்குரிய போடுவோம். இப்ப இந்த ஆடிக்கு இதுதான் பொருள். இந்த ஆடிக்கு பொருள் P1. எனவே பொருள் தூரம் சமன் பிம்பத்தூரம் என்ற அடிப்படையில் இங்கே பிம்பம் பெறும். அதுதான் நாங்கள் P2 போட்டது. அப்ப இதுல செவ்வெண்ண கீறுவோம், இதுலையும் செவ்வெண்ண கீறுவோம். படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற ரீதியில போகும். இப்படி போகும். இதை நீங்க பின்பக்கமா நீட்டினால் இந்த P2 வந்து சந்திக்கும். அதே போல படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற ரீதியில இந்த கதிர் தெரிப்படையும். ரெண்டு அம்புக்குறி சமாந்தரமாக இருக்காது, விரிந்து போவதாக இருக்கும். விரிந்து போவதாக இருக்கும். இந்த மாதிரி வரும். இது நீங்க பின்பக்கமா நீட்டினீர்கள் என்றால் இடத்துல பிம்பம் பெறும். அப்ப இந்த ரெண்டு அம்புக்குறி இந்த மாதிரி போகும், 3 அம்புக்குறி இந்த மாதிரி போகும். P1 P2 பிம்ப நிலைகள் பெறப்படும். இது வந்து நாங்கள் M1 ஆடியில முதல் தரிப்பு, M2 ஆடியில இரண்டாவது தரிப்பு என்ற அடிப்படையில் கீறியிருக்கிறோம். இதே போன்று M2 ஆடியில முதல் தரிப்பு, M1 ஆடியில இரண்டாவது தரிப்பு என்றவாறு நீங்க இன்னும் ஒரு படத்தை கீறின நல்ல ஒரே படத்துல கீறும் பொழுது கன்ஃபியூஸ்டாக அல்லது டயக்ராம் வந்து உங்களுக்கு சிக்கலாக அமையும். எனவே இரண்டாவது படத்தையும் வேறொரு பக்கத்துல கீறுவதன் மூலம் P3 P4 ஏற்கனவே குறிக்கப்பட்ட P3 P4 பிம்பங்களை காண்பமாக இருந்தால் P2 மீது P4 விழுவதை உங்களால் காண முடியும். P2 மீது P4 விழுவதை உங்களால் காண முடியும். எனவே மொத்தமாக 3 பிம்பங்கள் அங்கு உருவாவதை உங்களால் நோக்க முடியும். இப்பொழுது நாங்கள் முந்தி கூறப்பட்ட அந்த எக்ஸசைஸுக்கு ஒருக்கா வருவோம். θ சமன் 60 பாகையாக இருந்தால்
எத்தனை பக்க நேர்மாறு வரும், எத்தனை பக்க நேர்மாறு அற்று வரும் என்று உங்களால் இப்ப கூற முடியுமா என்று யோசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த வீடியோ இருக்கா செக் பண்ணுங்க. அப்ப எப்படி அந்த வீடியோ நாங்க செக் பண்ணலாம் என்றால், தீட்டா சமன் 60. எனவே என் சமன் உங்களுக்கு தெரியும். 360 கீழ் 60 சய 1 5 பிம்பங்கள் உருவாகி இருக்கும். 5 பிம்பங்கள் உருவாகி இருக்கும். 5 பிம்பங்கள் உருவாகி இருப்போம் பொழுது உண்மையாக 6 பிம்பம் உருவாகித்தான் 5 வந்திருக்கும். உண்மையாக 6 பிம்பம் முந்தி பார்த்துருங்க, 2 ஜாயின் பண்றபடியா 1 குறைஸ். அதே போல உண்மையாக 6 உருவாகித்தான் அந்த 5 பிம்பங்கள் உருவாகி இருக்கும். 6 பிம்பங்கள் உருவாகுது என்றால் எத்தனை தரிப்புகள் ஏற்பட்டிருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. 2 ஆடிகள் இருக்கு. எனவே 3 தரிப்புகள் மாறி மாறி ஏற்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆடியிலும் 3 தரிப்புகள் மாறி மாறி ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு ஆடியிலும் 3 தரிப்புகள் என்றால் முதலாவது தரிப்பு பக்க நேர்மாறல், இரண்டாவது தரிப்பு பக்க நேர்மாறல் அற்றது, மூன்றாவது தரிப்பு மீளவும் பக்க நேர்மாறல். எனவே 3 தரிப்புகளையும் எவ்வாறான பிம்பங்கள் உருவாகிருக்கு பாருங்க. 3 தரிப்புகள் ஒரு ஆடியில் நடக்குது. ஒரு ஆடியில 3 தரிப்புகள். முதலாவது பிம்பம் பக்க நேர்மாறல் உடையது. இரண்டாவது அப்ப முதலாவது பிம்பம் பக்க நேர்மாறல் உடையது. இரண்டாவது உடையது என்றால் நாங்க சரி போடுவோம். இரண்டாவது பக்க நேர்மாறல் அற்றது. மூன்றாவது மீளவும் பக்க நேர்மாறல் உடையது. ஆகவே 2 பக்க நேர்மாறல் வருது. 2 பக்க நேர்மாறல் வருது, 1 பக்க நேர்மாறல் அற்று வருது. அடுத்த மாதமாக இருந்தால் இதே மாதிரிதான் வரும். ஒரு பக்க நேர்மாறல், இரண்டாவது பக்க நேர்மாறல் அற்றது, மூன்றாவது என்ன வரப்போகுது பக்க நேர்மாறல். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒண்டா போயிடுச்சு. இது ரெண்டும் ஒண்டா போயிடுச்சு. அப்ப இது ரெண்டும் ஒண்டா போனால் என்ன நடக்குது? ஒரு பக்க நேர்மாறல். ஒரு பக்க நேர்மாறல் தான் சர்வசமய. இங்கே 1 2. எனவே மொத்தமாக பக்க நேர்மாறல் எத்தனை வரும் என்றால் 1 2 3. இந்த கடைசி ஜாயிண்ட் ஆகிறதும் பக்க நேர்மாறலாக தான் இருக்கு. கடைசி ஜாயிண்ட் ஆகிற பிம்பமும் பக்க நேர்மாறலாக இருப்பதனால மொத்தமாக 3 பிம்பங்கள் பக்க நேர்மாறல் உடையதாக இருக்கும். 2 பிம்பங்கள் பக்க நேர்மாறல் அற்றதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, திருப்பியும் இருக்கா யோசிச்சு பாருங்க. என் சமன் 360 60 சாய 1. எனவே மொத்தமாக 5 பிம்பங்கள் பெறப்படுது. ஆனால் கடைசி பிம்பங்கள் பொருந்துவதனால 6 பிம்பங்கள் உருவாகி இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆடியிலும் 3 தரிப்புகள் நடைபெற்றிருக்க வேண்டும். முதலாவது தரிப்பு பக்க நேர்மாறலாக இருக்கும். இரண்டாவது தரிப்பு பக்க நேர்மாறல் அற்றதாக இருக்கும். மீளவும் பக்க நேர்மாறல் உடையதாக வரும். எனவே ஒரு ஆடியில பாத்தமாக இருந்தால் 2 பக்க நேர்மாறல் உடையது வரும். மற்ற ஆடியில தரிப்பை பார்த்தோம் என்றால் 2 பக்க நேர்மாறல் உடையதாக வரும். ஆனால் கடைசி பிம்பங்கள் 2ம் பொருந்துவதனால அது 1க்கு தான் சமம். எனவே 1 2 3 பிம்பங்கள் பக்க நேர்மாறல் உடையதாகவும் 2 பிம்பங்கள் பக்க நேர்மாறல் அற்றதாகவும் இருக்கும். திருப்பியும் நீங்கள் யோசிச்சு அதனை நீங்க பார்க்கலாம். திரைப்பு இவ்வளவுதான். நாங்கள் படித்ததன் நோக்கம் என்னென்னா, பின்வரும் பாடங்கள்ல உங்களுக்கு இந்த கதிர்களை இலகுவாக கீறிக்கொள்வதற்கு அல்லது வரைந்து கொள்வதற்கு இந்த திரைப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
ஏலவல் பாடப்பகுதியில அடுத்ததாக அமைய இருப்பது முறிவு. முறிவு என்ற பகுதியை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் என்று இருக்கிறோம். முறிவு என்பது நீங்க ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறீங்க, ஓ லெவல்லையும் படிச்சிருக்கிறீங்க. அதுல தொடர்ச்சி இங்கு கற்பிக்கப்படும். முறிவு என்று சொல்லப்படுவது, நான் விளக்கப்படுத்தி போட்டு விடுறேன். முறிவு என்று சொல்லப்படுவது ரிஃப்ளெக்ஷன். ஏற்கனவே பார்த்தது ரிஃப்ளெக்ஷன், இப்ப பார்க்க போறது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுல சின்ன இங்கிலீஷ் டேர்ம் வித்தியாசம். முறிவு என்று சொல்லப்படுவது ரிஃப்ளெக்ஷன், ஏற்கனவே பார்த்தது ரிஃப்ளெக்ஷன். சரியா? தெறிப்பு என்று சொல்லப்படுவது ஏற்கனவே பார்த்துட்டோம். தெறிப்பு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் வந்து ரிஃப்ளெக்ஷன். முறிவு என்று சொல்லப்படுவது ரிஃப்ளெக்ஷன். இது உங்களுக்கு வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பகுதியில ஆரம்பத்தில் அலைகள் பகுதியில கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. தெறிப்பு முறிவு என்ற பகுதிகள், அதுல அலைகள் எவ்வாறு தெறிப்பு முறிவுக்கு உட்படும் என்றெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். அதே விதிகள் இங்கும் செல்லுபடியாகும். ஆனால் இங்கு கேத்திர கணித அமைப்பின் அடிப்படையில் நாங்கள் முறிவு தெறிப்பு தொடர்பாகவும் பிம்ப நிலைகளை பற்றியும் படிக்க இருக்கிறோம். இதனை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்பொழுது என்னோட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்ப படிச்ச பகுதியில ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் திருத்தி நடந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்க கேட்கலாம். இப்ப படித்த பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அல்ல தெளிவுத்தன்மை அற்று காணப்படுமாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய பெயர் வந்து நந்தகுமார் சார், அறிஞ்சிருப்பீங்க. சாந்தரூபன் சார் சொன்னதன் அடிப்படையில் உங்களை தொடர்பு கொண்டு படிப்பிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மியூட்டை தட்டில இன்னும் இல்லையா? அப்படி கேட்கணும். மியூட்டை தட்ட சின்னவர். பிள்ளைகளே ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சாந்தரூபன் சார் வந்து அன்றைக்கு டொப்ளர் எஃபெக்ட் படிப்பிக்கவே, இன்றைக்கு நாங்கள் லைட்டில் வந்து இந்த பகுதியை படிச்சு கொண்டிருக்கிறோம். இது முறிவு அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தது வந்து தெறிப்பு. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கேட்கலாம். இதுலையா அன்மியூட் பண்ணணுமா? பிள்ளைகளே நீங்கள் சரி சரி நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு உங்களுக்கு தேவையான டவுட்டுகள் இன்னும் இருந்தா கேட்கலாம். பிள்ளைகளே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால், படிப்பிக்கல அல்லது தெளிவுத்தன்மையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணி போட்டு கேள்விகளை கேட்கலாம். ஒன்றும் தெரியல. இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறேன். அப்படியோ சரியா? சொல்லுங்க. வணக்கம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அறிவிச்சு போட்டு நான் மீளவும் முறிவு சம்பந்தமாக படிப்பேன். சரி, அடுத்த பாடம் வேற கிளாஸ்.